ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. ஒரு வாட்டி நம்ம செஞ்சுட்டோன்னா நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எப்படி சிறந்து பார்க்கலாம். செய்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் கருப்பு உளுந்து, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 20 போல் முந்திரி பருப்பு, 20 பாதாம், ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 1/4 கப்பில் பாதி அளவுக்கு மட்டும் அரிசி, நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பாதாம், முந்திரியோட சேர்த்து வேறு எந்த நட்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நீங்கள் பிஸ்தா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். வால்நட் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸை சேர்த்து அந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அளவும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 முந்திரி 10 பாதாம் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். நல்லா ஓரளவு இந்த மாதிரி கலர் மாதிரி வறுப்பட்டதும் இதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஹீட்லேயே ஒரு 30லேருந்து 40 செகண்ட் மட்டும் நல்லா கலந்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நம்ம இதோட சேர்க்குறதுனால உங்களுக்கு கடைசியாக ஒரு உருண்டை பிடிச்சி கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காது. அதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் வறுத்ததும் இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதும் இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறி இருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துட்டு இதில் நம்ம உளுந்து வறுத்தது எல்லாமே சேர்த்துட்டு இது நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நாடு சக்கரை இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நல்ல நயமான கருப்பட்டியை வாங்கிட்டு அதை நல்லா பொடுசாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும் போது பல்ஸில் வச்சு 2-3 தடவை அரைச்சா போதும். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது கருப்பட்டியோட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததுனால மாவு கருப்பட்டி எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யும் இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நெழுன்னு வரும். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அந்த கருப்பட்டி உருகின மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நெழுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்தால் அப்படியே நீங்கள் அதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலையும் ஒட்டாமல் வரும். இப்படி இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்சியில் அரைச்சி பிடிச்சதுனால அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சாலும் நல்லாயிருக்கும். மூட்டு வலி, முதுகு வலின்னு எது இருந்தாலுமே நீங்கள் டெய்லி ஒரு உருண்டை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.